முதலாளி முதலாளி, எனக்கு வர்மக்கலை எல்லாம் தெரியும். உங்கள மாதிரி காலு ஒடிஞ்சி சப்ப நழுவி போன மாட்டையெல்லாம் இந்த கையால எண்ணெயை தேய்ச்சி துள்ளி குதிச்சு ஓட வச்சிருக்கேன் தெரியுமா? முதலாளி, இங்க வலிக்குதா, இங்க வலிக்குதா, எங்க வலிக்குது? முதலாளி, உங்க காலு கட்லு காலு மாதிரி வள வள வளன்னு பாலிசா இருக்கு முதலாளி. கால்ல தேய்க்க சொன்னா கட்டுல தேய்க்கிறோம். டேய், நம்ம வீடு இப்ப கல்யாண கலை கட்டிருச்சு. நீ இப்படியே படுத்து இருந்தா கல்யாணம் எப்படி நடக்கும்? முதல்ல நான் நடக்கணுமா கல்யாணம் நடக்கணுமா? கல்யாணம் நடக்கணும்னா பந்த கால்ல எண்ணெய தடவணும். முடிவா சொல்லுங்க, பந்த கால்ல தடவணுமா சொந்த கால்ல தடவணுமா? டேய், இப்ப நீ நொண்டி கால போற. கொண்டாங்க தண்ணி அடிச்சு என்ன தேய்க்கிறானா? தாசா, தட்ட வேண்டிய நரம்ப தட்டி தேய்க்க வேண்டிய இடத்துல தேய்ச்சேன்னு வச்சுக்க, நீ தானா எந்திரிச்சு நடந்துருவ. ஐயோ வேணாப்பா. ஏன்? ஓ உலக்க கையால என் காலை தேய்ச்சினா இருக்கிற கால உடஞ்சு போயிடும். அப்புறம் எனக்கு கல்யாணமே நடக்காது. இவ ஒருத்த அண்ணே, என்ன என்கிட்ட கொடுங்க, நான் தேய்ச்சி விடுறேன். உமா, உனக்கு உள்ள நிறைய வேலை இருக்குல்ல, போய் வேலையை பாரு. அந்த கிண்ணத்தை மீனாட்சி கையில கொடுத்துட்டு போ. மீனாட்சி வா. நீ என்ன இங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? வா. நீ எங்க போற? வா. நீ எதுக்கு திரும்பி வந்த? வாங்கறல. மீனாட்சி, கால் ரொம்ப வலிக்குது, தேய்ச்சுட. மீனாட்சி, உன் கை பட்ட உடனே சுகமா இருக்கு. உனக்கு இருக்கா? வாங்க, இதான் நம்ம சங்கீதா இருக்கிற வீடு. வீடு பிரமாதமா இருக்க. என் குழந்தை நல்ல வசதியான இடத்துல தான் வாக்கப்பட்டிருக்கா. இப்ப சொல்லு உன் குழந்தைன்னு. சும்மா இருங்க. என்னதான் வீடு பெருசா இருந்தாலும் சிலையை நடுவுல கொண்டு வைக்கிறது. ஐயோ, என்னது கண்ணமெல்லாம் கூட ரொம்ப நேச்சுரலா இருக்கா. மாமி, வாய்க்குள்ள விரல விட்டு பாருங்க, அதுவும் நேச்சுரலா தான் இருக்கும். மனுஷன் இங்க என்ன எக்ஸிபிஷன் நடந்துகிட்டு இருக்குது? இது யாரு கைடா? நீயா? அன்னைக்கு கொடுத்ததுல ஏதாவது பேலன்ஸ் இருக்குதா? ஐயோ, வாங்குனதே போதும். ஜஸ்ட் இவங்களை அறிமுகப்படுத்திட்டு போலான்ட்டு வந்தேன். அறிமுகப்படுத்துறதுக்கு இது என்ன நியூ ஃபேஸ்ங்களா? ஏற்கனவே 420 எபிசோட்ஸ் நச்சா மாதிரி தான் இருக்கு. இவங்க தான் சங்கீதாவுடைய மாமாமி. சி, மாமா மாமி. ஓ, ஹாய் மாமா. ஹாய். ஹாய் மாமி. ஹாய். ஆமா, நீங்க யாரு? நான் தான் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை, உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். அடா 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 அடா. நீங்க இப்படி நிக்கிறத பாக்குறச்சே அந்த கோகுல கிருஷ்ணனையே பாக்குற மாதிரி இருக்கு. இனிமே எங்க வாழ்க்கை உங்க காலடியில் தான். விழுங்கண்ணா. என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கும்போதே பேண்ட உருவுறீங்க? ஒரு மரியாதை. மாப்பிள்ளைங்கிறதுல என்ன மரியாதை இருக்கு? இருக்காதா பின்ன? எங்க சங்கீதாவுக்கு வாழ்க்கை கொடுக்க போறல இல்லையா? ஐயே, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே. நான் மாப்பிள்ளை இல்லைங்க, என் பேர் தான் மாப்பிள்ளை. இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு நான் தான். ஏற்பாடா? அப்படின்னா புரோக்கர். நீ சும்மாரு. அப்படின்னா மாப்பிள்ளை யாரு? தாஸ். எந்த தாஸ்? லார்டு லபக் தாஸ். முதலாளிங்க மேல இருக்காரு. மேலையா? மேலனா மாடியில வாங்க. எஸ்கூஸ் மீ. இது இங்கிலீஷா? சாரி. எதுக்கு? உன் கால்ல விழுந்த கன்றாவிக்கு. அப்பா, ஜெர்க்கு பயங்கரமா இருக்குதே. பொன்மேனி உருகுதே, என் ஆசை பெருகுதே. வாங்க வாங்க.
இங்க இருக்காரு. வாங்கண்ணா வாங்க. இங்கயா? முதலாளி உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். ஐயோ 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 ஐயோ, நீங்க இப்படி கட்டில்ல படுத்திருக்கும் போது பாக்குறச்சே சாட்சாத் அந்த மகாவிஷ்ணுவே பாக்குற மாதிரி இருக்கு. முதலாளி இனிமே நாங்க உங்க கால ஐயோ கால் அடிபட்டு தள்ளி நில்லுங்க. எங்க பொண்ணு சங்கீதாவுக்கு நீங்க வாழ்க்கை கொடுத்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே திருப்பதிக்கு போய் அங்க பிரசம் பண்ணிட்டு நேர பிரசாதத்தை எடுத்துட்டு இங்கதான் வந்திருக்கேன். ஹலோ ஹலோ என்னடி? நான் இல்ல அங்க. கொஞ்சம் இங்க வாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். நானும் போயிட்டு வந்துடுறேன். நான் சொல்லியாச்சுப்பா. சங்கீதாவை கல்யாணம் பண்ணிக்க போறவரு தாசன் இல்ல கண்ணன். ஐயா அப்ப அந்த தாடிக்காரர் இல்லையா மாப்பிள? அது தெரியாம மகாவிஷ்ணு அது இதுன்னு சொல்லி கால்ல வேற விழ வச்சுட்டேன். நான் ரொம்ப புட்சாலி. கடைசி வரைக்கும் ஐயோ காரல லட்டு என்கிட்ட இருக்குதே. முட்டம் நீ நான் கையில வச்சிருக்க. அது தெரியாம நான் எங்கெங்கயோ பேசிட்டு இருக்கேன் பாரு. அது இருக்கட்டும். எங்க மாப்பிள்ளை எங்க இருக்காரு? கீழே இருக்காரு. கீழையா? அசடு காலுக்கு கீழ இல்ல மாடிக்கு கீழ. ஐயோ வாங்க சீக்கிரம் போய் மாப்பிளை பிடிக்கும். மாப்பிள்ளையை நான் பிடிக்கிறேன். வா. வாங்க வாங்க வாங்க. முதலாளி உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். அச்சோ அச்சோ அச்சச்சோ, நீங்க இப்படி ஊஞ்சல்ல உட்கார்ந்திருக்கும் போது பாக்குறச்சே சாட்சாத் அந்த பரமேஸ்வரனையே பாக்குற மாதிரி இருக்கு. என்னது இது? சும்மா மச மச நின்னுட்டு விழுங்கோ கால. விழுந்துருவோம். ஐயோ என்னது ஒரு கால காணுமே. ஐயோ ஐயம்மா கால் இருக்குடி. அம்மா யார் இவங்க? யார் உள்ள விட்டது? தர்மங்கன்னு போட்டு அனுப்ப வேண்டியதானே? டேய் ஐயோ இவங்க நம்ம மாமா மாமி. நம்ம மாமா மாமியா? என்னோட மாமா மாமி. மாமி மம்மி மாதிரி. வாங்க உட்காருங்க. உட்கார சொல்றாரு. வா உட்காரு. அம்மா ஐயோ என்னன்னா இது? எல்லாரும் முன்னாடி வந்து நேக்கு ரொம்ப வெக்கமா ஏய், நான் ஒண்ணும் விடல. ஊஞ்சல் தள்ளி விட்டுடுத்து. அதானே பார்த்தேன். என்னைக்கு நீங்களா? சூ. ஓ என்ன கிச்சு கிச்சு காட்டிக்கிட்டு? தாச பக்கம் கூட்டிட்டு போ. தாசி எல்லாரையும் பார்த்துட்டேன். பார்த்து திருப்பதி லட்டு நீட்டிட்டு தான் வரேன். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்து விருந்து சாப்பிட்டு போங்க. இருந்து விருந்தெல்லாம் சாப்பிட மாட்டோம். கல்யாணம் முடியற வரைக்கும் இங்கதான் இருப்போம். சரி கல்யாணத்தை முடிச்சிட்டே போங்க. ஐ நல்ல மாப்பிள. சங்கீதா ஏண்டிமா இப்படி ரொம்ப இழைச்சு போயிட்டேன். வா ஜம்ப் பண்றேன். இச்ச பண்ணிட்டேன். உங்களுக்கு வேண்டாமே. நீங்களே சாப்பிடுங்க. நல்ல மாப்பிள்ளை. இதைத்தான் எதிர்பார்த்தேன். அங்கேயே போய் சாப்பிடுங்களேன். அங்க போயா? சரி. உங்க பேக். பேக்கா? பேக் நல்லா தான் இருக்குது. உங்க பையன் சொன்னேன். ஓ பேக்கா? நான் ஒரு பேக்கு. கல்யாணத்தை பிப்ரவரி 31 வச்சுக்கலாமா? என்ன 28 ஸ்டாப் ஆயிடுச்சே. பிரிண்டிங் மிஸ்டேக். மார்ச்ல ட்ரை பண்ணலாம். மாப்ள எஸ். நான் தாச கல்யாணம் பண்ணிக்க போறேன் நீ சொன்னியா? ஆமா. வாழ்க்கை விஷயத்துல கூட விளையாட்ட பேசுறது. வாழ்க்கையில விளையாடுறானா? இது எப்பவுமே இப்படிதான். எல்லா விஷயத்திலயும் விளையாட்டு. பெரிய ஜோக்கர். ஆமா ஜோக்கர். ஜெமினி சர்க்கஸ்ல வேலை செய்யறேன். ஏய் என்ன நாய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறே? நீ விளையாடுறதுக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் கிடைச்சதா? உன் பொண்ணோட வாழ்க்கைன்னு நேரு இண்டோர் ஸ்டேடியமா அதுல பூந்து விளையாடுறேன். ஏய், அதிக பிரசங்கத்தனமா பேசாதடா ராஸ்கல். என்ன இப்படி அடிக்கிறது? மிஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னைக்கு மிஸ் ஆகல? சூ. ஓ போங்க வாங்க மாமா போங்க. 3 தடவை மிஸ் ஆயிடுச்சு. ஆஹா இது அக்ரஹார அடி மாதிரி தெரியலையே. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அடி மாதிரில இருக்கு. ஏய் இனிமே அனாவசியமா என் குழந்தையோட வாழ்க்கையில விளையாண்ட உன்னை தலைகீழ கட்டி தொங்க விட்டு தண்ணி ஊத்தி அடிப்பேன். ஜாக்கிரதை. அவன் பாட்டு கண்டுபிடி அடிச்சிட்டு போறான். நீ கவனம் அடிச்சிட்டு இருக்க. உன்னை போலீஸ் பிடிச்சு ஏதாப்பா. மேன் ஹோல க்ளோஸ் பண்ணாதான் எனக்கு நிம்மதி. இனிமே என்னால முடியாதுப்பா. என்ன? இல்ல உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? உட்கார். என்னது இது? என்ன அந்த மனுஷன் காலுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட சொல்றாரு. தேய்ச்சி விட்டு தானே வர முடியும். அம்மா நீ தானே தேய்ச்சி விடணும். உங்க அப்பா தான் ஆளு வச்சு கால உடைச்சாரு. உட்காரு. டென்ஷனா பாத்தேன். கையெல்லாம் வலிக்குது தெரியுமா? நான் வேணா பிடிச்சு விட்டுமா? வேண்டாம். சரி வேண்டாம். அவர் காலுக்கு எண்ணெய் தேய்க்கணும்னா சங்கீதாவை கூப்பிடலாம் இல்லையா? இந்த நிலைமையில சங்கீதாவை தேய்ச்சி விட சொன்னா சூடு ஏறிரும். என்னது? புடவை. இது சாதாரண புடவை இல்ல. கல்யாண பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஏதாவது கொடுத்து அசத்தணும். பதிலுக்கு ஏதாவது கொடுக்கணும். மீனாட்சி மீனாட்சி தாஸ் கூப்பிடுறாரு. பாவம் கால் வலி தானே கூப்பிடுறாரு. போ போ போ. இது பாரு மீனாட்சி. மீனாட்சி வேலை முடியற வரைக்கும் நீ மேலேயே இரு. இங்க எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். மீனாட்சி கொடுங்க. எது? புடவை. இதுவா? இது வந்து பஞ்சாங்கத்தை புரட்டி புரட்டி அதுவே பஞ்சு பஞ்சாயிருச்சு. இவனுக்கு செட் ஆனாதான் நமக்கு செட் ஆகும் போல இருக்குது. அச்சோ எப்ப யாரா அடிக்கிறது? ஓ வாசப்படியா? அப்பா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எது இடிச்சாலும் அவனு அடிக்கிற மாதிரியே இருக்கு. இங்கெல்லாம் ஏன்டா வாசல் வைக்கிறீங்க?
கொஞ்சம் மெதுவா நீங்களே தனியா நடந்து பாருங்க. ஐயோ நோ ப்ராப்ளம். நம்ம 2 பேரும் சேர்ந்தே நடப்போம். என்னாச்சு உங்களுக்கு? நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இவ்வளவு நேரமா அத உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அத சொல்லாமலே இருக்க முடியல. டேய் கண்ணா, என்னடா இப்படி உட்கார்ந்திருக்கிற? இப்பெல்லாம் நீ பழைய மாதிரி இல்ல. உனக்கா வீட்டுல ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கறா. அவ கூட நீ பேச மாட்டேங்கிறியா? அட அவளை பார்த்தா நீ சிரிக்க கூட மாட்டேங்கிறியா? போய் அவகிட்ட கொஞ்சம் பேசுறா. ஒரே கம்ப்ளைண்டா இருக்கு. அவ இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் சொல்றா. நீ அவகிட்ட நடந்துக்கிற முறை தப்பா இருக்குங்கிறா. அவ அப்படி சொன்னால? நீ தாசா நில்லு. தாசா, அவ சொன்னது உனக்கு தெரியும் தாடா சொன்னேன். உனக்கு பொண்டாட்டிடா, அவன் எனக்கு சகோதரிடா. நான் நடந்துகிட்ட முறை ஏதாவது தப்பா இருந்தா அவகிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவ காலை பிடிச்சு நான் மன்னிப்பு கேட்கிறேன்டா. நீ என் உயிர் நண்பன்டா. உன் மேல சத்தியமா சொல்றேன்டா, நான் எந்த தப்பும் பண்ணலடா. டேய், எந்த தப்பும் பண்ணலடா. என்ன நம்புடா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.